வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன். இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கும் 4 முட்டையும் வச்சு சுவையான உருளைக்கிழங்கு முட்டைக்கறி தாங்க பண்ண போகிறோம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு நம்ம அதிக மசாலா எதுவும் பயன்படுத்த போகிறது இல்லைங்க. காரத்துக்கு பச்சை மிளகாயை மட்டும் பயன்படுத்தி மைல்டான ஒரு காரத்தோட ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு முட்டைக்கறி தாங்க பண்ண போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு முட்டைக்கறி இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ரொட்டியோட இப்படி எல்லா டிஷ்ஷோடவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எப்பயும் ஒரே ஸ்டைலில் கிரேவி பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இது போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கிரேவி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு போல் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயில் பின்னாடி உள்ள அந்த ப்ரௌன் கலரை எடுத்துகிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 10 போல் சின்ன வெங்காயம். காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கங்க. ஒரு பெரிய துண்டளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் போல் கசகசா, 10 போல் முந்திரி பருப்பை சுடுதண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்து இதை எந்த அளவுக்கு வழுவழுன்னு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிங்கன்னா இந்த பக்குவத்துக்கு நல்லா அரைப்பட்டு வந்துடும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணின உருளைக்கிழங்க எண்ணெயில் சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு ஒரு 50% இந்த உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு 50% நல்லா குக்கானதும் இதில் 4 முட்டையை வேக வச்சு சேர்த்துக்கங்க. சேர்த்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணதும் இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயிலே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரே ஒரு அன்னாச்சிப்பூ, 1 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி உதுத்து சேர்த்து இந்த எண்ணெயிலேயே கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் 2 தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதுக்கப்புறம் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. தக்காளியோட பச்சை வாசனை போய் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம எல்லா பொருளையும் பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு முட்டையும் சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அலசிட்டு அந்த தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே இன்னொரு 1/2 கப் அளவுக்கு நார்மல் வாட்டரையும் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு தண்ணி. இப்போ இதில் கிரேவிக்கு நான் 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேங்க. மொத்தமாக நம்ம 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னா கிரேவியும் நல்லா திக்காகி வந்திருக்கும், உருளைக்கிழங்குமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க. கடைசியாக இதில் வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கங்க. கரம் மசாலாவோட வாசனை பிடிக்கும்னா சேர்த்துக்கங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி 1 டீஸ்பூன், ஒரே ஒரு பச்சை மிளகாயை விதைகளை நீக்கிட்டு 4 கீரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட தோசை, இட்லி, சப்பாத்தி, ரொட்டியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. மைல்டான ஒரு காரத்தோட கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.